எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. பார்க்கலாமா? இது நம்ம கொடுத்த லெவல் படி எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம கொடுத்துருந்தது வந்து 23,250, சரிங்களா? 23,250. அங்கேருந்து 23,512 வரையும் போகலாம், இல்லை 23,000 வரையும் போகலாம் பாருங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து உட்காந்துருக்கு. ஒரு 5 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் பேட்டர்ன். இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? பையர்ஸ் லாஸ். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபுல்லாக பையர்ஸோடைய லாஸில் தான் இருந்திருக்கு. எந்த சைடில் மூவ் ஆனாலும் அவங்களுக்கு ஃபுல் லாஸ். ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட் லாஸ். அவங்க இப்போ ஃபண்டே ஆல்மோஸ்ட் ஓவர் ட்ரேடிங். இன்னைக்கு ஜாக்கிரதையாக விளையாண்டுருந்தாங்கன்னா நல்லா நல்லா இருந்திருக்கும். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸோடைய தான். பையர்ஸ் ஃபுல்லாக வந்து லாஸ். நம்ம கொடுத்த அதே மாதிரி நம்ம ஒரு லெவல் கொடுத்தோம் பார்த்தீங்களா, என்னது ஸ்ட்ரைக் வாட்ச் பண்ணுங்க, அதே மாதிரி ப்ரீமியம் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நான் இன்னைக்கு எடுத்து இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 23,250 ஸ்ட்ரைக் எடுத்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரீமியம் கொடுத்தது 179, நீங்கள் நல்லா பாருங்க. இன்னைக்கு கரெக்டாக 179 அடிச்சுட்டு 179 அடிச்சுட்டு மேலே போயிருக்கு. ஆனால் அந்த டார்கெட் எதுவுமே டச் பண்ணல. ஸோ அது கீழே இருந்து திருப்பி கீழே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த இதை வந்து க்ளோஸ் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணி வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து நோ லாஸ் நோ கெயின் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஒரு 200-300 பாயிண்ட்டுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கலாம் இந்த இடத்துல, இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பி சைடில் பாருங்கள். பி சைடில் வந்து ஹெவி லாஸ் ஆகிருக்கும். யாரும் எடுத்துருந்தாங்க பி சைடில் பாருங்கள், ஹெவி லாஸ். நம்ம கொடுத்த லெவலில் டச் பண்ணியிருக்காங்கன்னா 169, 158. அங்கேருந்து பாருங்க வந்து 79 வரையும். ஓகேங்களா? லாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 தான் வந்து லாஸ் ஆயிருக்கும் இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரையும். ஸோ அதை நம்ம கொடுத்த லெவலை வாட்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து ஒன்று அந்த அப் சைடு இல்லை டவுன் சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா 150 பாயிண்ட் கிட்ட ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து பையர்ஸுக்கு நல்லா கொண்டாட்டமாக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு எதுவுமே நடக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, சென்செக்ஸ் வந்து பாயிண்ட், இது 5 பாயிண்ட். பேங்க் நிஃப்டி 75 பாயிண்ட். பின் நிஃப்டி இவ்வளோதான். நிஃப்டி மிட் கேப்பு 70 பாயிண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து செல்லர்ஸோடைய கண்ட்ரோல்லே இன்னைக்கு மார்க்கெட்டு. ஏதோ டிசிஷன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஏதோ டிசிஷனுக்காக வெயிட்டிங். அவங்க ஏதோ பெரிய டிசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு யூஎஸ் பெட்லேருந்து ஏதோ நியூஸ் வருது, அந்த நியூஸுக்காக வெயிட் பண்ணல. ஏன்னா இந்த ஹை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இங்கேருந்து ஃபால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நான் செபிலிஜர் அட்வைசர் கிடையாது. நான் இந்த வீடியோ வந்து ட்ரேடிங் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.